ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உலகத்துல லட்சக்கணக்கான மக்களோட பாக்கெட்ல ஒரு பச்சை கலர் ரோபோட் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நம்ம அதை காலையில எழுந்திரிச்சு அலாரம் ஆகுன்றதுல இருந்து நைட்டு நம்ம ஃபுட் ஆர்டர் பண்றது வர அந்த ரோபோட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ரோபோட் கூகுளோட சொந்த குழந்தை கிடையாது. இது நிறைய விதத்துல கைவிடப்பட்ட ஒரு ஐடியா. சாம்சங்கால கேவலப்படுத்தப்பட்டு, ஆப்பிளால திருட்டு பட்டம் கட்டப்பட்டு, கடைசியில கூகுள் கையில சிக்கின ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஆண்ட்ராய்டு. வாங்க இந்த சீரியஸ்ல நம்ம பார்க்கலாம் கூகுள் வாங்கின ஒரு விஷயத்தையும் பத்தி. அந்த வாங்கின விஷயத்தை வச்சு கூகுள் எப்படி இந்த உலகத்தையே மாத்தினாங்கன்னு இந்த சீரியஸ்ல பார்க்கலாம். வெல்கம் டு திஸ் சேனல் அண்ட் லெட்ஸ் கிக் இன்டு தி வீடியோ. கதைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஆண்ட்ரி ரூபின் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்ட இருந்தான்னு ஆரம்பிக்குது. அதாவது 2003 கலிஃபோர்னியாவில் ஆண்ட்ரி ரூபின் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு ரோபோட்ஸ்னா உயிர். இதனாலேயே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை ஆண்ட்ராய்டுன்னு அவருக்கு நிக் நேம் வச்சு அவரை கூப்பிடுறாங்க. அந்த பேர் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவரும் ஆண்ட்ராய்டு இன்கார்பரேஷன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் டார்கெட் என்னன்னு தெரியுமா? அது என்னன்னா, அதுதான் டிஜிட்டல் கேமராஸ். அதாவது கேமராக்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஓஎஸ் இருக்கணும். அப்போதான் போட்டோஸை ஆன்லைன்ல ஷேர் பண்ண முடியும்னு அவர் நினைச்சாரு. ஆனால் மார்க்கெட் ஃபெயில் ஆச்சு. யாரும் அந்த சாஃப்ட்வேரை வாங்கவும் முன் வரல. ஆனா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சமா மாறுது. கேமரா மார்க்கெட்டை விட்டுட்டு மொபைல் மார்க்கெட்டுக்கு அவர் ஷிஃப்ட் ஆகுறாரு. அவர்கிட்ட கையிலையும் காசு இல்ல. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எல்லாரும் நோன்னு சொல்றாங்க. ஸோ 2004 விண்டர்ல ஆண்ட்ரி ரூபின் அவர் கூட வேலை செஞ்சிருந்த 8 இன்ஜினியர்ஸையும் கூட்டிட்டு சிஎல் போறாரு. அதாவது சவுத் கொரியா போறாரு. அவர் அங்க போயிட்டு அங்க இருக்கிற சாம்சங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் கிட்ட சொல்றாரு. ரூபின் என்ன சொல்றாருன்னா, அவர்கிட்ட ஒரு ட்ரீம் இருக்கு. அந்த ஓஎஸை மொபைல்ல போட்டோம்னா அது ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரா மாறும்னு அவர் சொல்றாரு. இதை பார்த்து சாம்சங் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாரும் சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெறும் 8 பேர் தான், எங்க கிட்ட லட்சக்கணக்கான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நீங்க வந்து எங்க கிட்ட இதை சொல்றீங்களே, நீங்க என்ன முட்டாளான்னு கேக்குறாங்க. சோ ரூபின் அசிங்கப்படுத்தி அங்கிருந்து அவர் அமுச்சு விட்டுறாங்க. ஆனா சாம்சங்காரன் யோசிச்சுக்க மாட்டான். அவன் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பெரிய ஒரு ஆஃபரை கைவிட போறோம்னு. சும்மாவா சொன்னாங்க அவமானப்பட்டாதான் சாதிக்க தோணுன்னு. அவங்க அந்த 8 பேரை அனுப்பல. அவங்க அனுப்புனது $1 trillion எம்பையரையே வெளியே அனுப்புனாங்க. சொல்ல போனோம்னா ஆண்டி ரூபின் சோகமா இருந்த போது அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்து பார்த்தா லாரி பேஜ், கூகுளோட ஃபவுண்டர். லாரி சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு உன் சாஃப்ட்வேர் தேவையில்லை, எனக்கு நீயும் உன் டீமும் தான் தேவை. ஸோ கூகுளுக்கு வாங்கன்னு அவரையும் அவர் டீமையும் கூகுளுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ 2005 கூகுள் ஆண்ட்ராய்டை வாங்குச்சு. அதோட ரேட் அப்போ $50 மில்லியன் தான். அப்பதான் கூகுள் ஒரு மிஷினை ரெடி பண்ண ஆரம்பிச்சது. ஆனா கூகுள் இந்த ப்ராஜெக்டை சோகமா பண்ணல. அந்த நேரத்துல கூகுளோட சிஇஓ ஆப்பிள் போர்டில் உட்கார்ந்து இருந்தாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு தெரியாமையே ஒரு முதுகுல குத்த ஒரு பிளான் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, 2006ல ஆப்பிள் அண்ட் கூகுள் அன்னைக்கு 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆப்பிள் கிட்ட ஹார்ட்வேர் இருந்தது, கூகுள் கிட்ட சர்ச் இன்ஜின் இருந்தது. 2 பேரும் ஒன்னா இருந்து தான் வேலை செஞ்சாங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கூகுளோட சிஇஓ எரிக் ஸ்கிமிட் ஆப்பிளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒரு மெம்பரும் கூட. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரை ஃபேமிலி மாதிரி நம்பினாரு. ஆனா எரிக் ஸ்கிமிட்க்கு ஒரு டபுள் லைஃப் இருந்தது. அதாவது போர்ட் மீட்டிங்ல ஆப்பிளோட அடுத்த 5 வருஷ பிளான ஸ்டீவ் ஜாப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எரிக் ஸ்கிமிட் அதை நோட்ஸ் எடுத்து அதை கூகுளோட ஆண்ட்ராய்டு லேபுக்கு போய் அந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு தெரியாம அவரோட சொந்த போர்ட்லயே ஒரு ஸ்பை மாதிரி இருந்தாரு. இதுதான் கார்ப்பரேட் ஹிஸ்டரியோட ட்ரோஜன் ஹார்ஸ் ஸ்ட்ராட்டஜி. கூகுள் டீம் ரெடி பண்ண அந்த முதல் போனுக்கு பேர் என்ன தெரியுமா? கூகுள் சோனர். உண்மையா சொல்லணும்னா அந்த போனை இப்ப பார்த்தா நம்ம எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். அதுல டச் ஸ்கிரீன் கிடையாது, கேமரா முக்கியம் இருக்கும். அது அப்போ மார்க்கெட்ல டாமினேட் பண்ண பிளாக்பெரியை காப்பி அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கூகுளோட ஒரு ட்ரீம் அப்போ ரொம்ப சின்னதுதான், பிளாக்பெரியை விட கொஞ்சம் நல்ல போனை பண்ணா போதும்னு. ஆனா சரியா ஜனவரி 9, 2007 அது அந்த ஆண்ட்ராய்டு டீமோட டீம் எல்லாத்தையும் தூளாக்குச்சு. ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்லைட் டு அன்லாக்னு ஒரு டச் ஸ்கிரீனோட ஒரு மொபைலை லான்ச் பண்றாரு. கூகுள் ஆபீஸ்ல பெரிய ஒரு சைலன்ஸ் உருவாச்சு. கூகுள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க செஞ்ச அந்த போன் ஒரு குப்பைன்னு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் மொபைல் போனோட டெஃபினேஷனையே மாத்திட்டாருன்னு அந்த ஒரு நாள் தான் கூகுள் டிசிஷன் எடுத்தாங்க. எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடலாம். செஞ்சு வச்சிருந்த சாஃப்ட்வேர்ஸை தூக்கி போட்டாங்க, கோட்ஸை மொத்தமா மாத்தினாங்க. அவங்க செஞ்சு வச்சிருந்த கீபோர்ட் போனை தூக்கிட்டு டச் ஸ்கிரீன் போனுக்கு மாறினாங்க. கூகுள் இப்போ ஒரு பேனிக்ல இருந்தாங்க. எரிக் ஸ்கிமிட் ஆப்பிள் போர்ட்ல இருந்து ஃபயர் ஆனாரு. ஸ்டீவ் ஜாப்ஸுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சது. அவரோட ஃப்ரெண்ட் அவருக்கும் தெரியாம ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாருன்னு. ஜாப்ஸ் சொன்ன விஷயம், கூகுள் ஒரு திருடங்க, ஐ வில் ஸ்பெண்ட் மை லாஸ்ட் டையிங் பிரெத் டு டிஸ்ட்ராய் ஆண்ட்ராய்டுன்னு அவர் சொன்னாரு. இதுக்கப்புறம் தான் ரியல் வார் ஸ்டார்ட் ஆகுது. 2007ல ஸ்டீவ் ஜாப்ஸ்
ஐபோனை கொண்டு வந்தப்போ அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்துச்சு. வெறும் விரல வச்சு ஸ்லைட் பண்றதுன்னு, பிஞ்ச் டு ஜூம் பண்றதுன்னு எல்லாமே மக்களுக்கு புதுசா இருந்தது. கூகுள் டீம் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐபோனை விட ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற போன் நம்ம பண்ணலன்னா மக்கள் யாரும் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்பினாங்க. யாருமே வாங்கலன்னா ஆண்ட்ராய்டு அந்த ஆரம்ப காலத்திலேயே அழிஞ்சும் போயிடும்னு யோசிச்சாங்க. ஸோ சாஃப்ட்வேரை மொத்தமா டச் ஆப்டிமைஸ்டா மாத்தினாங்க. கீபோர்டை தூக்கி போட்டுட்டு ஐகான்ஸ் அண்ட் கெஸ்டர்ஸை கொண்டு வந்தாங்க. ஆனா ஹார்ட்வேர் கூகுள் கிட்ட சொந்த ஒரு போன் ஃபேக்டரியே கிடையாது. அவங்க கையில கிடைச்ச ஒரு ஆப்ஷன் தான் HTC. அதாவது செப்டம்பர் 23, 2008 உலகத்துல முதல் ஆண்ட்ராய்டு போன் டி மொபைல் G1 இல்லனா HTC ட்ரீம்னு ஒரு போனை லான்ச் ஆச்சு. அதை இப்ப பார்த்தா நம்ம எல்லாருக்கும் சிரிப்பு தான் வரும். அது ஐபோன் மாதிரி அழகா இருக்காது, ரொம்ப திக்கா இருக்கும். ஸ்கிரீனை ஸ்லைட் பண்ணாதான் கீபோர்டு வெளியே வரும். ஆனா அது மக்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த நோட்டிபிகேஷன் பார், செகண்ட் ஆண்ட்ராய்டு மார்க்கெட். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பிளே ஸ்டோரோட ஒரு ஓல்டு வெர்ஷன் சொல்லலாம். ஐபோன்ல அப்ப எல்லாமே ஆப்பிள் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. ஆனா G1ல நம்ம என்ன வேணாலும் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சில பேருக்கு இது செமையா பிடிச்சி போச்சு. ஆண்ட்ராய்டும் க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைம்ல தான் ஒரு வார் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த G1 போனை பார்த்துட்டு கோவப்பட்டாரு. கூகுள் ஆப்பிளோட இன்டர்ஃபேஸை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நினைச்சாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, I will spend my last dying breath to destroy Android. I'm going to destroy Android because it's a stolen product. ஆப்பிள் லீகல் டீமை வச்சு ஆண்ட்ராய்டு மேல கேஸ் போட்டாரு. ஸ்டீவ் ஜாப்ஸோட ஐடியா என்னன்னா, கூகுளை கோர்ட்ல முடிச்சிடலாம்னு. லாரி பேஜுக்கு தெரியும், நம்ம போன் மொக்கையா இருந்தாலும் அவங்களோட பிசினஸ் மாடல் தான் அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு. அது என்ன ஸ்ட்ராட்டஜினா, கூகுளுக்கு தெரியும் ஆப்பிள் கூட ஹார்ட்வேர்ல முட்டி மோதி ஜெயிக்க முடியாதுன்னு. ஸோ அவங்க பிரெயினை யூஸ் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்ட் அன்னைக்கு மார்க்கெட்ல அவங்களோட சாஃப்ட்வேருக்கு ஒவ்வொரு போனுக்கும் $15 லைசன்ஸ் ஃப்ரீ கட்டினாங்க. ஆனா கூகுள் சாம்சங், LG, மோட்டரோலா கிட்ட போய் சொன்னாங்க, இந்த ஆண்ட்ராய்டு OS ஃப்ரீயா வச்சுக்கோங்க, யாரும் இந்த OSக்காக வேண்டி காசு தர வேணாம்னு. ஸோ மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. காசு இல்லாம என்ன லாபம்னு கேட்டப்போ கூகுள் சொன்ன விஷயம், எங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் காசு வேணாம், உங்க போன்ல எங்க சர்ச், யூடியூப் அண்ட் மேப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால் ஆகி இருக்கணும், அது போதும்னு. இது சொல்ல போனோம்னா இது பிசினஸ் மட்டும் இல்லை, இது டிஜிட்டல் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கு. சொல்ல போனோம்னா கூகுள் எல்லார் வீட்லயும் ஃப்ரீயா உள்ள வந்துட்டாங்க. ஒரு வருஷத்துல மட்டும் 50 கம்பெனிஸ்க்கு மேல ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கேதான் ஒரு சோகமான ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. நோக்கியா அன்னைக்கு அவங்க தான் மொபைல் மார்க்கெட்டையே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்சாங்க ஆண்ட்ராய்டு எல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு, அவங்களோட சிமியன் OS போதும்னு. அதே மாதிரி பிளாக்பெரியும் பிசினஸ் மேன் எல்லாம் கீபோர்டை மட்டும் தான் லைக் பண்றாங்க, டச் ஸ்கிரீனை நம்ப மாட்டாங்கன்னு பிளாக்பெரி காரனும் ஒரு வகையான திமிர்லயே இருந்தான். இது ரெண்டுமே அவங்கள அழிச்சது. ஆண்ட்ராய்டு ஒரு சுனாமி மாதிரி வந்துச்சு, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுது. 2010ல மோட்டரோலா டிராய்டு லான்ச் பண்ணாங்க. அந்த ஆட்ல ஆப்பிள டைரக்டா அட்டாக்கும் பண்ணாங்க. அந்த வருஷம் தான் ஆண்ட்ராய்டு முதல் முறையா ஐபோன் சேல்ஸை பீட் பண்ணுச்சு. ரிமெம்பர் சாம்சங் 2004ல ஆண்டி ரூபினை பார்த்து சாம்சங் சிரிச்சு அவர் அனுப்புனாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க பண்ணது தப்புன்னு. அவங்க கூகுள் கிட்ட இருந்து ஆண்ட்ராய்டை வாங்கினாங்க. ஆனா அவங்க திரும்பவும் ஒரு கேம் ஆடினாங்க. சாம்சங்கோட ஒரு பெரிய ஹிட் தான் கேலக்ஸி S. அது பார்க்க அப்படியே ஐபோன் காப்பி மாதிரி இருந்துச்சு. பேக்கேஜ்ல இருந்து சார்ஜர் வர எல்லாமே ஐபோன் காப்பி மாதிரி. ஸ்டீவ் ஜாப்ஸ் இதை பார்த்து கோபமே பட்டிருப்போம். ஆப்பிள் இப்போ கூகுளை விட்டுட்டு சாம்சங் மேல கேஸ் போட ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க ஒரே கலவரமா இருந்துச்சு இவனுக்கு போன் இதுல. அப்படியே அதை டைவர்ட் ஆகி ஸோ கூகுள் ஒரு சேஃப் ஜோன்ல இருந்துட்டு சாம்சங் முன்னாடி நிறுத்திடுறான். ஸோ ஆண்ட்ராய்டு இப்போ யாராலையும் நிறுத்த முடியாத ஒரு OS-ஆ மாறிடுச்சு. இன்னைக்கு வேர்ல்டுல 70% போன்ஸ் ஆண்ட்ராய்டு தான். கூகுள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மட்டும் இருக்காது. கூகுள் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மட்டும் இல்லை, அவங்க தான் இந்த டிஜிட்டல் உலகத்தையே ஒரு வகையை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, கூகுள் ஏன் பில்லியன் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை பில்ட் பண்ணி நம்மளுக்கு எல்லாம் ஃப்ரீயா தராங்கன்னு. நம்ம பிரெயின்ல ஒரு பழகிய விஷயம் இருக்கு, இஃப் யூ ஆர் நாட் பேயிங் ஃபார் த ப்ராடக்ட் யூ ஆர் த ப்ராடக்ட். ஆண்ட்ராய்டு ஒரு ஃபோன் OS இல்ல, அது பெரிய ஒரு வேக்யூம் கிளீனர் மாதிரி. நீங்க எங்க போறீங்க, அதாவது கூகுள் மேப்ஸ், யார்கிட்ட பேசுறீங்க, ஜிமெயில், ஃபோன்ஸ், என்ன தேடுறீங்க, சர்ச் இன்ஜின்ஸ், என்ன பாக்குறீங்க, யூடியூப், இது எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு கேப்சர் பண்ணிட்டு இருக்கு. கூகுளோட ரியல் பிசினஸ் போன்ஸ் இல்ல, அது டேட்டா. அந்த டேட்டாவை வச்சுதான் அவங்க டபுள் கிளிக் மூலமா உங்களுக்கு ஆட்ஸ் காட்டி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. லட்சம் இல்ல, கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த வெற்றி ரொம்ப ஈஸியா கிடைக்கல. 2010ல ஒராக்கிள்னு ஒரு கம்பெனி கூகுள் மேல கேஸ் போட்டாங்க. அவங்க என்ன விஷயம் சொன்னாங்கன்னா, கூகுள் ஆண்ட்ராய்டை உருவாக்க யூஸ் பண்ண ஜாவா கோட் எங்களுதுன்னு, கூகுள் அதை திருடிட்டாங்கன்னு. இந்த கேஸ் 10 வருஷமா நடந்துச்சு. கூகுள் ஒருவேளை தோத்து போயிருந்தா ஆண்ட்ராய்டை க்ளோஸ் ஆகிருக்கும். கடைசியில 2021ல கோர்ட் கூகுளுக்கு ஃபேவரபிளா வெர்டிக்ட் கொடுத்துச்சு. சொல்ல போனா இப்போ கூகுள் அபிஷியலி அன்ஸ்டாப்பபிள். 1990ஸ்ல பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் மூலமா உலகத்தை ஒரு வகையை ஆடினாரு. 2000ஸ்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் டிசைன் மூலமா உலகத்தை மாத்தினாரு. ஆனா லாரி பேஜ் அண்ட் சர்ஜி ஒரு வகையான ஷாப்பிங் மூலமா உலகத்தையே வாங்கினாங்க, அடுத்தவன் செஞ்சிருக்கிற டிஜிட்டல் ப்ராடக்ட. சாம்சங் சிரிச்சு அனுப்பின அந்த 8 இன்ஜினியர்ஸ்
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே மாத்திட்டாங்க. சாம்சங் அன்னைக்கு அந்த $15 மில்லியன் சேவ் பண்ண நினைச்சாங்க. ஆனா கூகுளுக்கு $1 ட்ரில்லியன் எம்பளையே கிஃப்டா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். இது வெறும் பிசினஸ் தப்பு இல்ல, இது ஹிஸ்டரியில பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு அரகன்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு தான் கூகுளோட டிஜிட்டல் ஷாப்பிங். ஆனா அடுத்த விஷயம் இதை விட இன்னும் டேஞ்சரா இருக்கும். கூகுள் நம்ம பாக்கெட்ஸை பிடிச்சி ஆண்ட்ராய்டு மூலமா நம்ம ஐசியும் எப்படி ஹைஜாக் பண்ணாங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு ஃப்ரீன்னு நம்பின உலகத்துக்கு கூகுள் சொன்ன பதில் காசு வேணாம், டேட்டாவை கொடுன்னு. கையில இருக்கிற அந்த பச்சை ரோபோ நம்ம ரகசியம், நம்ம கவலை, நம்ம ஆசை எல்லாத்தையும் டேட்டாவா மாத்தி கூகுள் ஹெட் குவார்டர்ஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கு. சாம்சங் அன்னைக்கு சிரிச்ச இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு கூகுளை $1 ட்ரில்லியன் கம்பெனியா மாத்தி இருக்கு. ஆனா கூகுள் அந்த ப்ராடக்ட் சிரிக்கல, அந்த ப்ராடக்ட்டை வச்சு நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோல எதனா தப்பு சொல்லியிருந்தா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்குவேன். வீடியோ பார்க்குறவங்களை அதை பிடிச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Until then, see you on next video.